திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே வீடுங்கிறது ஒரு கனவு இல்லம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாமாட்டிருக்குது. இந்த வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நிலம், அடுத்தது ஒரு கட்டடம் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள், அடுத்தது பணம், பொருளாதாரம், இப்படி எல்லாம் கண்டிப்பாக நிறைய தேவைப்படுது. அப்போ இதில் விதியில் தலையெழுத்து அவன் கொடுப்பின என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு நிலம் அமையாது, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நிலம் அமைஞ்சிருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது, ஒருத்தருக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் வீட்டை கட்டி போயிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா எல்லாமே ஜாதகத்தில் அவங்களுடைய கொடுப்பினை, அந்த வீடுங்கக்கூடிய கட்டடங்கக்கூடிய அந்த நிலங்கக்கூடிய பூமியில் ஏதாச்சும் சிரமங்கள் இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்படி 12 லக்னம், அதாவது மேச லக்னத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்ட்டு 12 லக்னம் இருக்குது. அப்போ இந்த 12 லக்னத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கு நிலம் அமையலை, சொத்து அமையலை, பூமி அமையலை அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த நிலம், வீடு, சொத்துங்கக்கூடிய கட்டடம் அப்படிங்கக்கூடிய இடம் ஏதாச்சும் ஒரு விதத்தில் பாதிப்புகள், ஒரு குற்றம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த லக்னத்துக்காரங்க எதை சரியான முறையில் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணால் கண்டிப்பாக நிலத்தை அமைக்க முடியும், வீட்டை அமைக்க முடியும், ஒரு சொத்தை அமைக்க முடியும் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே ராசி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடாது. ராசி என்பது உடல் தன்மை சார்ந்தது, லக்னம் அப்படிங்கிறது தான் உயிர்த்தன்மை சார்ந்தது. அப்போ மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாவே, ஒரு பிறப்புக்கு காரகன் அப்படின்னாவே முதல்ல ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா, அந்த உயிர் பிறக்குது அப்படின்னா அந்த சூரியன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கிறீங்கிறதோட சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தையே கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக உங்களுக்கே புரியணும். மேச லக்னத்துக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு நிலம் அமையலை, சொத்து அமையலை, கட்டடம் என்னால் வீட்டை கட்டவே முடியல. அப்போ நான் எப்படி இருந்தால் என் வீட்டை நான் கட்ட முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த பாதசார நிலைன்னு ஒன்று போட்டிருக்கும். அதில் இந்த சூரியன் அப்படிங்கக்கூடிய பாதசார நிலை, சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் சரி அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. மேச லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நிலம், ஒரு கட்டடம், ஒரு ஆரம்ப கல்வியில் தேர்ச்சி பெறுறது, உங்களுடைய ஆரோக்கியம், பூமி, சொத்து, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எதிர்பார்க்குற கொடுப்பினை கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஒரு 10 இடம் கூட வச்சுருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல உருப்படியாக உங்களால் வீடு கட்ட முடியாது. அப்படி வீடு கட்டி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்காக இருக்க முடியுமானா, வீடு கட்டுறப்ப பல விதத்தில் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். இல்லைன்னா கட்டிய வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா வீட்டை கட்டி பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவங்க இந்த 4ஆம் இடம் இருக்கக்கூடிய கட்டடம், பூமி, சொத்து சார்ந்த குற்றங்களை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த மேச லக்ன நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும், சொத்து அமையணும், நல்ல விவசாயம் பெருகணும், ஒரு நல்ல படிப்பில் ஒரு தேர்ச்சி அடையணும் மாணவர்கள் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயிலில் கரெக்டாக நீங்கள் ஆடி மாதம், அதே மாதிரி கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், நான் சொல்லக்கூடிய இந்த 3 மாதத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 மாதத்துலேயுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் போய் எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும், ஒரு நல்ல சொத்து அமையணும், ஒரு 4 ஒரு கட்டடத்தை கட்டி என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டி பவானி சங்கமேஸ்வரர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலம், ஒரு கட்டடம், குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய கல்வி நிலை, இதில் எல்லாம் ஆரோக்கியம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நிலம் அமைகிறதுல, கட்டடம் அமைகிறதுல வாஸ்து சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நிலம் அமைகிறதுல சிக்கலை கொடுக்கும். அப்போ இந்த மேச லக்கணத்துக்காரங்க
நான் சொல்லக்கூடிய இந்த சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்திலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாங்கக்கூடிய ஃப்ளாட் அப்படிங்கிறது வடக்கு திசையை பார்த்து மட்டும் நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கிடாதீங்க. அப்படியே வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு வாங்கினாலும் நீங்கள் வடக்கு திசையை பார்த்து வீடு கட்டிடாதீங்க. ஏன்னா மேச லக்னத்திற்கு சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக வடக்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்காது. வீட்டில் பொருளாதார பணப்பிரச்சனைகள் நிறையா இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்தில் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் அந்த வீட்டில் படிப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் பாதிப்பு நிச்சயமாக அடையும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை வீடு அமையலை அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் நீங்கள் போய் எனக்கு நிலம் அமையணும், வீடு அமையணும், சொத்து அமையணும், இதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நிவர்த்தியாகி நானும் இந்த சமுதாயத்தில் நல்ல சந்தோஷமான மனநிகழ்ச்சியோடு வாழணும்னு முறையாக நீங்கள் நான் சொன்ன மாதத்தில் வழிபட்டிங்கன்னா உங்கள் வீடு கட்டி நீங்கள் மிக அற்புதமான முறையில் ஒரு சொந்த பந்தங்களுடைய முன்னிலையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.